தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தற்பொழுது பே. சண்முகம் கூறியுள்ளார். மத வழிபாட்டு இடங்களுக்குள் கட்சி அடையாள சின்னத்துடன் வாக்கு கேட்கக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதி என்றும் அதை மீறியது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பே. சண்முகம் தற்பொழுது கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் தேர்தல் விதிகளை மீறியிருக்கிறார் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் தற்பொழுது பேட்டியளித்துள்ள காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விஜய் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பே. சண்முகம் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பே. சண்முகம் தற்பொழுது கூறியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பே. சண்முகம் அவர்கள் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக நேற்று விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கோவில், அதே போல தேவாலயம், மசூதி ஆகிய இடங்களில் வழிபாடு மேற்கொண்டிருந்தார். கட்சி துண்டுடன் அவர் வழிபாடு செய்திருந்த நிலையில் தற்பொழுது சண்முகம் தனது எக்ஸ் வலைதளத்தில் அதற்காக பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். மத வழிபாடு இடங்கள், கோவில்கள், தேவாலயங்கள், மசூதி உள்ளிட்ட இடங்களில் கட்சி அடையாள சின்னத்துடன் சென்று வாக்கு சேகரிக்க கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதியில் இருப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜய் இதை மீறி இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கட்சி துண்டுடன் தேவாலயத்தில் முட்டி போட்டும், அதே போல கோவில்களில் நேரடியாக சென்று வழிபாடு செய்திருந்தார். இதற்காக தேர்தல் ஆணையத்தின் விதியை மீறி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் இதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தற்பொழுது பே. சண்முகம் கூறியுள்ளார். மத வழிபாட்டு இடங்களுக்குள் கட்சி அடையாள சின்னத்துடன் வாக்கு கேட்கக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதி என்றும் அதை மீறியது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பே. சண்முகம் தற்பொழுது கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் தேர்தல் விதிகளை மீறியிருக்கிறார் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் தற்பொழுது பேட்டியளித்துள்ள காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விஜய் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பே. சண்முகம் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பே. சண்முகம் தற்பொழுது கூறியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பே. சண்முகம் அவர்கள் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக நேற்று விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கோவில், அதே போல தேவாலயம், மசூதி ஆகிய இடங்களில் வழிபாடு மேற்கொண்டிருந்தார். கட்சி துண்டுடன் அவர் வழிபாடு செய்திருந்த நிலையில் தற்பொழுது சண்முகம் தனது எக்ஸ் வலைதளத்தில் அதற்காக பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். மத வழிபாடு இடங்கள், கோவில்கள், தேவாலயங்கள், மசூதி உள்ளிட்ட இடங்களில் கட்சி அடையாள சின்னத்துடன் சென்று வாக்கு சேகரிக்க கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதியில் இருப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜய் இதை மீறி இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கட்சி துண்டுடன் தேவாலயத்தில் முட்டி போட்டும், அதே போல கோவில்களில் நேரடியாக சென்று வழிபாடு செய்திருந்தார். இதற்காக தேர்தல் ஆணையத்தின் விதியை மீறி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் இதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.